ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இப்போ இந்த சோப்பு என்ன விலை? ₹1. இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? ₹2. போர்ட்ல எழுதிருக்கிறபடி தள்ளுபடி ₹1 போக எப்பவும் வழக்கமா விற்க வேண்டிய அதே ₹1 தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்ன பாவம்? வியாபாரம் தந்துரும். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே. இப்பதான் புரியுது. நீங்க ரொம்ப புத்திசாலிதான்ப்பா. நாங்க புத்திசாலி இல்ல, இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க, இவங்கதான் மடையுங்க. இவங்களெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாணிகம் எல்லாம் இந்த கிளிப்பிங்ஸில் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு சொல்லி நிறைய ஆஃபர் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் இது மாதிரி தான். ஒரு பொருள் நம்ம கைக்கு வரும்போது ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து நம்ம கைக்கு பல மடங்கு விலையா வருது. இதற்கு காரணம் வாணிகத்தில் நேர்மை இல்லை, மக்கள் மனதிலையும் அதற்கான பயம் இல்லை, அச்சுறுத்தல் இல்லை, பணம் தான் இங்கே எல்லாமே அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் அந்த கால புறநானூற்று பாடல் வரியில வாணிகத்தை பற்றி ஒரு பாடல் வரி இருக்கு. கொடுப்பதும் குறைவுபடா, கொள்வதும் குறைவுபடா, அளவிற்குறையார் வஞ்சகம் செய்யார், மாண்புடையார் வாணிகம் செய்வர். இது வணிகரோட நேர்மையை குறிக்கக்கூடியது. அதாவது என்ன அப்படின்னா, கொடுக்கறதும் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு தகுந்த பொருளோ அல்லது பணமோ வாங்கும்போது அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய மானத்தையே இழந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க.